மகாமேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் 114. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுள்ளாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். மல்கியா 3:17. இந்த சம்பத்துகளில் முதலாவது நமது கர்த்தர் இயேசு ஆவார். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறபடி யெகோவா அவர் அந்த மற்ற சம்பத்துகளை நமது குமாரனுக்கு ஒப்பாக செதுக்கப்படவும் மெருகுக்கப்படவும் ஏற்பாடு செய்துள்ளார். இந்த விலையுயர்ந்த கற்கள் அனைத்தும் இந்த சம்பத்தை செய்கிறவர்களாகிய தேவனால் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ஆனால் அவரால் கண்டுபிடிக்கப்பட்டு விலை உயர்ந்த கற்களை பட்டை தீட்டும் மகா பெரியதாகிய நமது கர்த்தர் இயேசுவின் கைகளில் அவைகளை செதுக்கப்படவும் மெருகூட்டப்படவும் ராஜ்யத்தில் தன்னோடு பிரகாசிக்கும்படியான மகிமையான வேலைக்கு அவைகள் பொருத்தப்படும்படியாக அவருடைய கைகளில் வைக்கப்பட்டிருக்கின்றது. சகல பாடுகளிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று விதத்தில் அவர் இந்த வகுப்பினரை கடாட்சிக்கவில்லை. காரணம், இவர்கள் இவ்வாறாக கடாட்சிக்கப்பட்டால் இவர்கள் இந்த பரீட்சையின் காலத்தை தொடரும் மகிமையால் பங்கடைய முடியாது. அவர் தலையாகிய இயேசுவையும் கடாட்சிக்கவில்லை. ஆனால் அவர்கள் தாங்கிக் கொள்வதற்கும் மேலாக அவர்கள் சோதிக்கப்படுவதற்கும் அவர் அனுமதிப்பதில்லை. அவர் அவர்கள் மேல் அக்கறை கொண்டுள்ளார், அவர்களுக்காக அனுதாபம் கொண்டுள்ளார். மேலும் அவர்களுக்கு மிகவும் பாரமானதாய் இருக்கும் விஷயங்களிலிருந்தே அவர்களை விடுவிப்பார் என்பதே. ஆமென்.